ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 90 அதிகரித்து 22 கேரட் 1 கிராம் 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா விலையில் மாற்றம் இல்லாமல் 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ மாலை நிலவரத்தில் என்ன இருக்குது, இரண்டாவது முறையாக இன்று அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 90 அதிகரிச்சதுங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா ரூ. 90 தான் அதிகரிச்சிருந்தது. 22 கேரட் 1 கிராம் 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாலை நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைங்க. நிக் டு நிக் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 10 பைசா வீக் ஆகிருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இதே விலையில் இருக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 30 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இரவு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தற்பொழுது திடீர்னு இந்த விலை உயர்வுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டெல்லாம் விற்றுட்டு தங்கத்தை நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அரசு, அதாவது அந்தந்த நாடோடைய அரசு, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ரிசர்வ் வங்கியில் இப்படி நம்ம வாங்கி வைக்கிறாங்க. அது போல் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டில் தங்கத்தில் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுறதுனால டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால தான் உங்களுக்கு தங்கத்தோட விலை இப்போ சீக்கிரமாக அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யூஎஸில் ஃபெட் ரேட் கட் பார்த்திங்கன்னா வரக்கூடிய 16, 17 இந்த மாதத்தில் 16, 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடைய பெரிய எதிர்பார்ப்பு ரேட் கட் இருக்கும் இந்த தடவை கண்டிப்பாக. ஏன்னா கடைசியாக லாஸ்ட்டு 3 தடவை பார்த்திங்கன்னா ரேட் கட்டே இல்லை எதுவுமே. அதே வட்டி விகிதம் தான் தொடர்ந்துட்டுருக்கு. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க. அதனால தான் தங்கத்தில் முக்கால்வாசி நாடுகள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த விலையேற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விலையில் நிற்காது, இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஏன்னா ரேட் கட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேட் கட் பண்ணலைன்னா இதே நிலவரம் இருக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆலோசனை, ஒரு கருத்து கணிப்பு இதுதான். ஸோ நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓனாக ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், முதலீடு பண்ணுங்கள். அடுத்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ₹140 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. வெள்ளியோட விலையிலும் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா இதே விலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராமிற்கு ₹1 அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. இருந்தாலும் இரவு என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது. இந்த டைமில் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.